அதாவது தேவன் வந்து திராணிக்கு மேல எதுவுமே தோல்ல ஏத்த மாட்டார். ஆனா இன்னைக்கு திராணிக்கு மேல நம்ம தோல்ல ஏறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம இன்னொரு பாதையை தெரிந்தெடுத்தது. புலம்பல்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். அடுத்த வார்த்தை, ஆண்டவர் என்றென்றைக்கும். அதன் அர்த்தம் என்ன? இந்த நுகம் என்னைக்குமே இருக்காது. அடுத்த வார்த்தை, அவர் சஞ்சலப்படுத்தினார், தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென். அடுத்த வார்த்தை, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி அவர் மனப்பூர்வமா இவன் கஷ்டப்படணும் அப்படின்னு படுத்துறதல்ல. கர்த்தர் ஒரு நுகத்தை நம்ம மேல ஏற பண்றாருன்னா அதுக்கு பின்னாக ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அதனால அவர் அனுமதிச்சிருக்கிறார். இயேசு இந்த பாத்திரத்தை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு வரும்போது அந்த பாத்திரத்தை தட்டி விடுறதுக்கு பேதுரு கத்தி எடுத்தான்ல. இப்படி தட்டி விடுற நிறைய பேர் வருவாங்க, நமக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்குது. இல்ல பேதுருவே பட்டயத்தை உரையில போடு. ஆமென். தேவன் தராத விடுதலை யாரு தந்தாலும் யாரு தரணும் நினைச்சாலும் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா மர நுகம் மாறி இரும்பு நுகமாகும். பதில் இல்லையா? ஏன் வரல எனக்கு பதில்? எல்லாரும் ஜெபம் பண்ணும் போது பதில் கொடுக்கறீங்களே ஆண்டவரே. எல்லாருக்கும் சொப்பனத்தினாலாவது தரிசனத்தின ஏதோ ஒரு விதத்துல நீங்க பேசுறீங்களே, கன்ஃபார்ம் பண்றீங்களே ஏதோ ஒரு விதத்துல. இன்னைக்கு ஏன்னா சவுல் வாழ்க்கையில இந்த பதிலை அவன் பார்த்தவன். கழுதையை தேடி போகும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் அடையாளங்களினாலே அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆனா இன்னைக்கு அது கம்ப்ளீட்டா கட் ஆயிட்டு. அப்படி கட் ஆனதும் நீ என்ன செஞ்சணும் சவுலே? நீ வெயிட் பண்ணணும்ல, நீ வெயிட் பண்ணணும்ல, தாவீதை போல அழணும்ல. இப்படி பரிசுத்த ஆவியை விட்டு எடுத்துறாதீங்க. நீ வெயிட் பண்ணி, இன்னைக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை அசட்டை பண்ணி சரி அங்க போகும். அவங்க போனதும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. நமக்கு என்னன்னா யாராவது ஏதாவது ஒண்ணு, என் காது ஏதோ ஒன்றை கேட்க கூடாது. என் காது கர்த்தர் தீர்மானித்ததை மட்டும்தான் கேட்கணும். கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் கேட்கணும். ஆண்டவர் 10 வருஷம் சொன்னாருன்னா அதுதான் என் காதுல கேட்கணும். சாத்தான் 10 நாள்ல சொன்னா அது என் காதுக்கு வேண்டாம். ஆனா அதுதான் நமக்கு பிடிக்குது. கர்த்தர் உங்க மேல ஒரு நுகத்தை வச்சாருன்னா அவங்க தீபம் அணையார். ஆனா அந்த மர நுகம் இரும்பா மாறிச்சுன்னா கேரண்டி கிடையாது. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த தெளிவு தேவை. சந்தோஷம் தான் ஆண்டவரே, இவன் மூலமா சொல்லி இருக்கிறீங்க, சந்தோஷம் தான். ஆனா இது நீங்க அனுப்பாத வார்த்தைன்னா வேண்டாம்ப்பா.